வெல்கம் டு டிராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் திருக்கடையூர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60வது கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. ரொம்ப விசேஷம். இங்கே 9வது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். பிறகு வந்து தஞ்சாவூர் நாயக்கருங்க இதை புதுப்பிச்சுட்டு வந்தாங்க. ஈஸ்வருடைய பக்தர் மார்க்கண்டேயன் அவருடைய 16 வயசுல அவருக்கு உயிர்கண்டம் வந்துடுது. அப்போ யமதர்மராஜா வந்து பாசக்கயிறை போடுறாரு. அப்போ மார்க்கண்டேயன் வந்து ஈஸ்வரர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த கயிறு இங்க 2 பேர் மேலேயும் வந்துடுது. உடனே ஈஸ்வரர் வராரு. வந்தோடனே காலால யமதர்மராஜாவை உதைச்சிட்டு மார்க்கண்டேயனை என்றும் 16ன்ற வரம் கொடுக்குறாரு. அப்பத்திலேருந்து இவரை வந்து கால சம்ஹார மூர்த்தின்னு கூப்பிடுறாங்க. அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுப்பிரமணிய ஐயர் என்றவர் அபிராமி அம்மன் கோவில்ல பஞ்சாங்கம் பார்க்கறவர். அவர் முன்னோர்களும் அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அம்மன் மேல ரொம்ப பக்தியா இருப்பாரு. ஒரு நாள் சர்போஜி ராஜா வந்து அமாவாசை அன்னைக்கு அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து நிற்பாரு. வர வழியில கோயிலுக்கு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து வணக்கம் வைக்கிறாங்க. இந்த சுப்பிரமணிய ஐயர் மாத்திரம் உட்காந்துனே இருப்பாரு. அங்க இருக்கிற ஜனம் பாத்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய ஐயர் இப்படிதான் தியானத்திலே இருப்பாரு, அவர் வேலையும் அவர் சரியா செய்ய மாட்டாருன்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா உடனே சுப்பிரமணிய ஐயர் கிட்ட வந்து இன்னைக்கு இன்னா திதின்னு கேக்குறாங்க. அப்போ சுப்பிரமணிய ஐயர் கண்ணை மூடி பாக்குறப்போ அவர் கண்ணுக்கு வந்து சந்திர பகவான் வந்து அம்மனை கும்பிட்டுங்கிற மாதிரி, இப்போ வந்து அமாவாசை வேலை முடியுது, என்னுடைய வேலை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குற மாதிரி இவருக்கு தெரியுது. இவர் என்ன பண்ணாரு, இவரு இன்னைக்கு வந்து பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தியா இன்னைக்கு அமாவாசை, இவரு எப்படி சொல்லிட்டாரு அப்படின்றாரு. அப்போ ராஜா என்ன சொல்றாரு, இன்னைக்கு பொழுது சாயத்துக்குள்ளேயோ பௌர்ணமி வரலன்னா இவருக்கு மரண தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இந்த சுப்பிரமணிய ஐயரை கயிறால கட்டி போட்டுட்டு கீழெல்லாம் நெருப்பு போட்டுட்டு விட்டுடுறாங்க. அப்போ அவரு அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் பாடுறாரு. அதுல 79வது பாட்டுல அம்மா நீ வந்து காப்பாத்துமான்ற அர்த்தம் இருக்கும். அப்போ அம்மன் வந்தாங்க, காதுலேருந்து தோடை எடுத்து வானத்துல வீசிட்டாங்க. அது பௌர்ணமியா நமக்கு எல்லாம் காட்சி கொடுத்தது. அன்னைக்குலேருந்து சுப்பிரமணிய ஐயருக்கு அபிராமி பட்டர்னு பேர் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோயில். இந்த அபிராமி அம்மன் கோயிலுடைய அற்புதங்கள்ல இதுவும் ஒன்று. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.